விஜய் ஒரு பச்சோந்தி அப்படின்ற மாதிரி நிறைய திமுகவுக்கு உள்ளே இருக்கிறவங்க பேசின்னு இருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா விஜய் வந்து ரொம்ப கூலாக நடந்துப்பார் திமுக கூட. திமுகவுக்காக நான் ஓட்டே போட்டேன் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. அதையும் இதையும் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு சின்ன டவுட் வருதுங்க. ஏன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் திமுகவை பற்றி ஓப்பனாக இந்த மாதிரிலாம் அடித்து பேசினது கிடையாது. அப்போ வந்து ஒரு பயம் இருந்தது, ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. அது பயமாக ரெஸ்பெக்டா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது பர்சனலாக. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது எனக்கும் வந்து கொஞ்சம் இவர் ஒரு வேளை கலர் மாறுற ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி தோணுது. நான் வந்து அவர் பச்சோந்தின்னு சொல்ல வரல. அது மாதிரி நிறைய பேர் பேசிக்கிறாங்க வெளியில். திமுககாரங்க மெயினாக பேசிக்கிறாங்க. என்னப்பா அப்படியே இருந்தான்ப்பா, அவன் அப்படியே சைலண்ட்டாக இருந்தான்ப்பா, அப்படியே நின்று அண்ணா 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 சார் 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 ஐயா 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 அப்படின்ற மாதிரி பேசிட்டு இன்றைக்கி வந்து நான் உழைச்சி சம்பாதிச்ச காசில் வந்து நான் பேசுகிறேன், நான் உழைச்சி சம்பாதிச்சவன் எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்படின்னா முக ஸ்டாலின் இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து உழைக்காமல் சம்பாதிச்சாங்க, நீங்கள் திருடி சம்பாதிச்சிங்க, திருடி சம்பாதிச்சவனுக்கே இவ்வளோ கொழுப்பு இருந்தால் உழைச்சி சம்பாதிச்சேன் எனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டோனில் பேசிட்டாருன்னு வைங்க.